இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து அப்ளை பண்ணுற போகிறதுன்றது வந்து. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்சைட் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வந்து வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2025 இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 6/8/2025 இருந்து. இதற்கான ஆன்லைன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 29/8/2025 அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வந்து லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் யாருக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்றது வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் வந்து 10 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 23,640 96,395 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வேக்கண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி வேக்கண்ட் வந்து விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து எவ்வளோ வேக்கண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கண்ட் இருக்குன்றது வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 36 வேக்கண்ட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் எவ்வளோ வேக்கண்ட்ன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த தேர்வு செய்யப்படுறாங்க. எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடைபெறணும்னா 11/10/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில டாக்குமெண்ட் வந்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதை வந்து கூட்டுறவு பயிற்சியில் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான கல்வி தகுதி நீங்கள் வந்து அது வந்து கல்வி தகுதி வந்து படித்து பார்த்துட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வேணுன்றது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இதற்கான விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதர சார்ந்த பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். வாங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு தானே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் கோ ஆபரேட்டிவ் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளைன் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பதாரின் வந்து பெயர் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய இனிஷியல் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டா பற்றி வந்து என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. டேட்டா பற்றி வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் இனிஷியல் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மதர் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இனிஷியல் வந்து என்டர் பண்ணிடுங்க. மதரோட இனிஷியல். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய காப்பாளர் வந்து பெயர் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்டர் பண்ணுறதுனால என்டர் பண்ணுங்கள், இல்லைனா தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜென்ரல் வந்து கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலான்றது வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திருமண ஆனவரான்றது வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பதாரின் பிறந்த இடம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து சொந்த மாநிலம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாநிலமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மாவட்டம் எதுவோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாய்மொழி வந்து இப்போ கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இந்தியன்றதை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மதமா அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சப் பிரிவு வந்து கேட்டிருக்காங்க. அந்த வந்து சப் கேஸ்ட் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அதிகாரி வந்து கேட்டிருக்காங்க. யார் வந்து சர்டிஃபிகேட் வந்து வழங்கப்பட்டதுன்றது வந்து அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் எண் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்ட டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து டேட் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொந்த மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டமா அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளினா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி எஸ்ன்றது கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோன்றது வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேன்ன்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸர்வீஸ் மேன்னா நீங்கள் வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு பணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருக்கீங்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து இல்லைன்றது வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பணியின் விவரம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை, நோன்றது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய 10th டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிங் இயர் வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயின்ற மொழி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமான்றது வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து 10வது வந்து நீங்கள் வந்து எந்த போர்டுன்றது வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டுனா நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டுன்றது வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய 12th வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து 12th வந்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு 12th வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாதம் வருடம் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th வந்து எந்த மீடியத்தில் வந்து படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போர்டில் வந்து படிச்சிங்களா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்றது வந்து கொடுத்துருங்க. நீங்கள் எந்த போர்டில் படிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூஜி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. யூஜி டிகிரி வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க, இல்லைனா தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி முடிச்சிருந்தா அது வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது கூட்டுறவு பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு நேரடியாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் வழியாக வந்து கற்றுக்கொண்டு இருப்பவர்களான்றது வந்து கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா இல்லைன்றது வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஏதாவது ஒரு வந்து படிப்பை வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணுன்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கோஆப்ரேட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து இதுக்கு வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து முடிச்சிங்களோ அதை வந்து நீங்கள் வந்து நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இளநிலை படிப்பை வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்றது வந்து கேட்டிருக்காங்க. படிச்சிருக்கீங்கன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎஸ்டி வந்து உங்ககிட்ட வந்து இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான மின்னஞ்சல் வந்து முகவரி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து இதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோஆபரேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேப்சா கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பே இருக்கு பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இல்லைனா யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனாக வந்து அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கான பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து வந்துடும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்ளை பண்ண தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனல் மூலமாக வந்து அப்ளை பண்ணி தரோம். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணலாம்.